இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்க, வைல்ட் கார்டுல இத்தனை போட்டியாளர்கள் போக போறாங்களா, ஆதிரை செய்யறதெல்லாம் கோவமா வருதுன்னு என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் கமருதீன் அவர் பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு, ஒயிட் கார்டு, எல்லோ கார்டு, என்ன கார்டா இருந்தாலும் வைல்ட் கார்டு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வைல்ட் கார்டுல ஒரு 5-6 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போக இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அதுல திவ்யா கணேஷ் அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் ரோஜா சீரியல் ஆக்டர் சிபு சூரியன் அவரும் வீட்டுக்குள்ள போறாரு. இப்படி எல்லாம் கூட நியூஸ் வெளியாகி இருக்கு. ஆனா உறுதியா யார் போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, என்னதான் இருந்தாலுமே கமருதீன் அவரை தட்டி கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. வாண்டடா போய் திவாகர் கிட்ட அவ்வளவு தூரம் வம்பளித்த கமருதீன் அவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்க விஜய் சேதுபதி அவரும் ரெட் கார்டு, எல்லோ கார்டு இல்லைன்னா ஒயிட் கார்டு, இது மூணுல ஏதோ ஒரு கார்டு கொடுக்க இருக்கிறதா நியூஸ் வெளியாகுங்க. அதுல ஒருத்தர் கண்டிப்பா வெளியில அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போறதுனால இவங்கள யாராவது ஒருத்தரை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்வதி அவங்களும் கமருதீன் அவரும் இப்ப ஜெயில இருக்கிறதுனால 2 பேரும் பிரியாமையே இருக்காங்க. ஜெயிலையும் கொண்டு போய் அவங்களை பிரியாம அடைச்சிட்டாங்க. மழை வருது, அப்ப கூட எதுவும் தெரியாம அவங்க நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க. போட்டியாளர்கள் கூட கொஞ்சம் மனசோட மழை வருது, நீங்க உள்ள வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க எதையும் கண்டிக்காம அங்கேயே தூங்கிட்டு இருந்தாங்க. ஆதிரை அவங்க பண்ற விஷயங்கள் தான் ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள எஃப்ஜே பேசல, எஃப்ஜே அப்படி பண்றாரு, எஃப்ஜே இப்படி பண்றாருன்னு எஃப்ஜேவை இப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. எஃப்ஜே இவ்வளோ நாளா நல்லா பேசிட்டு இப்ப இவ்வளோ கேமரா இருக்கு, லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா யாருக்கு கோவம் வராது? இத்தனை கேமரா இருக்கு, இங்க லவ் பண்ணலாங்கிற கதையெல்லாம் வச்சுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு ரம்யா கிட்ட எல்லாம் கூட எஃப்ஜே அவர் சொன்னாரு. ஆதிரை என்னதான் எஃப்ஜே அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணாலுமே எஃப்ஜே அவருக்கும் ஆதிரை அவங்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. உன் கூட பேசவே தோணல, நீ எப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கிறீனே தெரியல, எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும், இத்தனை கேமரா வச்சுக்கிட்டு இங்க லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவத்தோட அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இது உங்களுக்கு முன்னாடி தெரியலையா, ஆரம்பத்துல பழகும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியலையா, இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதிர்பாராத திருப்பங்கள் போகுது, எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த வாரம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள், சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அந்த வகையில கமருதீன் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனிமே இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.